பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எங்க நாளை காணோம். எப்படியாவது உன் குழந்தைய கொலைச்சே ஆக வேண்டி. ஏன் கண்ணு முன்னாடி உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இருக்கியா? அத நான் விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். எப்படி உன் குழந்தைய கலைக்கிறேன்னு மட்டும் பாரு. வயிற்றுல குழந்தை வளர்ந்தாதானே உன் மாமா பத்திரமா பாத்துப்பாங்க. அது இல்லாம போயிடுச்சுன்னா உன்னை எப்படி பத்திரமா பாத்துப்பாரு மாமா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லி உன்னை திருப்பி ஒரு நாள் என்பாரு. அந்த குழந்தை தாண்டி இதுக்கெல்லாம் காரணம். அந்த குழந்தைய நான் விட மாட்டேன்டி. இந்த வீட்டுல உன் குழந்தைய வாரிசா வரவிட மாட்டேன்டி. எப்படி அதை தடுக்கிறேன்னு மட்டும் பாரு. அன்பு மாமா என் கூட தாண்டி வாழணும். நானும் அவரும் தான் சந்தோஷமா வாழுவோம். இடையில நீ வந்துட்டா பெரிய ஆளா? அது முடியவே முடியாதுடி. நான் தான் இங்க அன்பு மாமாவுக்கு எல்லாமாவும் இருக்கணும். யாரு முதல்ல? நான் தான் ஒரு உருகி உருகி காதலிச்சேன். அவரு என்ன ஈஸியா உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுறணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுல நீ எனக்காக பாத்தியா? அதனாலதான் காதல் சொல்லலையா? நீ எனக்காக பாக்கலடி. அன்பு மாமா உன் பின்னாடி இன்னமும் திரியணும்னு பார்த்தேன். அதை விட்டுட்டு என்ன காரணமா சொல்லி நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க? முடியவே முடியாதுடி. எப்படியாச்சும் மாமா வாழ்க்கையில நான் வருவேண்டி. என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அந்த குழந்தைய கலைக்கிறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அந்த குழந்தையும் கலைச்சி உன்னையும் இந்த வீட்டுல விட்டு துரத்துறனால என் பாரு. இப்ப எல்லாம் எங்கதான் போயிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்து வயிறேறியணும்னு நினைச்சீங்களா? அது முடியவே முடியாது. இந்த வீட்டுக்கு நான் தான் மருமக. இந்த வீட்டுக்கு அன்பு மாமாவுக்கு நான் தான் எல்லாமேவா இருக்கணும். என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. உன்னை சந்தோஷமா வாழ விட்டுற மாட்டேன்டி. இந்த ஜென்மத்துல நீ சந்தோஷமா வாழ முடியாதுடி அன்பு மாமா கூட. இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது உன் லைஃப்ல. என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அவ்வளோ திமிராடி உனக்கு. என்ன ஆட்டம் ஆடுற நீ? மாசமா இருக்கீங்க நீயும் ஸ்னேகாவும் அந்த ஆட்டம் ஆடுறீங்க. என்னமோ இந்த வீட்டுல நீங்க சொல்றதா எல்லாமே நடக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் சும்மா மட்டும் விடவே மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். நீயே இவ்வளவு தூரம் ஆடும் போது அன்பு மாமா உருகி உருகி காதலிச்ச சின்ன வயசுல இருந்து. அப்போ எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஈஸியா அன்பு மாமா லைஃப்ல வந்துட்டேன்னா விட்டுருவேன் நினைச்சியா? விடவே மாட்டேன். அது என்னால எப்படி முடியும்? நீ நினைச்சிட்டு இருக்க நான் ஈஸியா விட்டுட்டு போயிருவேன். ஆனா முடியாது. அன்பு மாமா கூட நான் மட்டும்தான் வாழணும். யாரு கூடயும் வாழ விட மாட்டேன்டி. நான் அன்பு மாமா எனக்கு மட்டும்தான். எனக்கு தான். எங்க போயிருக்கீங்கன்னு தெரியல. வருவீங்கல்ல, இருக்கு. வராமலையா போயிட போறீங்க? வாங்க. மைனாவோட ஆட்டத்தை இதுக்கு மேலதான் நீ பார்க்க போற. இந்த மைனானா யாருன்னு உனக்கு தெரிய போதுடி. என்ன நீ ஈஸியா எடுத்துட்ட. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்ட போல. ஆனா கிடையாதுடி. அவ்வளோ ஈஸியா நான் உன்னை விட்டுற மாட்டேன். அன்பு மாமா கூட வாழ விட்டுட்டு உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? அதே பேரு நான் பண்ணுவேன் நீ நினைச்ச? விட மாட்டேன்டி. எனக்கு மட்டும்தான் அன்பு மாமா கிடைக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ ஈஸியா வந்து அன்பு மாமாவை தூக்கிட்டு போயிட்டல. அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு நீ உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருக்க. எப்படி உண்மையா அவரை காதலிச்சேன்டி. ஆனா எந்த இடத்துலயும் அவரையே எனக்கு காதலிக்கணும்னு தான் எனக்கு புரியல. நீ அவரை காதலிக்கவே இல்லை. ஆனா துரத்தி துரத்தி அவரை காதலிச்சாரு. ஆனா நான் அவரை உண்மையா காதலிச்சேன்டி. ஆனா என்ன திரும்பி கூட அவர் பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் யாரடி? நீ தாண்டி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மொத்தமும் நீதாண்டி. இப்ப நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் நீதான். ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அன்பு மாமா எப்ப நான் போய் பேச போனாலும் சௌமியாவும் இப்படிதான் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்டி. நீ இந்த உலகத்துல இல்லாம இருந்திருந்தா நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பல அன்பு மாமா கூட. ஆனா இடையில நீ வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டடி. நீ வந்து அன்பு மாமா உன்னை காதலிச்சு நான் விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல அன்பு மாமா கூட நீ உயிரோட வாழ முடியாதுடி. கார் ஆக்சிடென்ட்லயே செத்து போயிருக்கலாம்டி நீ பேசாம. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னால எவ்வளவு முடியுமோ நான் ட்ரை பண்ணுவேன். இந்த உலகத்துல இருந்தேன்னு ஏன் அன்பு மாமா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஆனா நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன் ஏன் அன்பு மாமா ஏன் பக்கம் சாஞ்சிருவாரு. மொத்தமா அன்பு மாமாவை நான் பறிச்சுப்பேன்டி. செத்துட்டேன்னா அந்த வருத்தத்துல இருப்பாரு. பேசி பேசி நான் ஒரு லைஃப்குள்ள பூந்துருவேன். எப்படி நான் விடுவேன்? விட மாட்டேன் அன்பு மாமாவை. உனக்கு அந்த குழந்தையும் உயிரோட விட மாட்டேன், உன்னையும் உயிரோட விட மாட்டேன். அப்படி நீ உயிரோட இருந்தா கூட நான் அன்பு மாமா கூட சந்தோஷமா வாழ்றத நீ பார்த்து பொறாமப்படணும்டி, வருத்தப்படணும்டி, வருத்தப்பட வைப்பேன்டி நானு. அவ்வளோ சீக்கிரம் உன்னை வாழ விட்டுற மாட்டேன்டி அன்பு மாமா கூட. அன்பு மாமா கூட சந்தோஷமா வாழணும்னா
நீ அன்பு மாமா விட்டு விலகிதான் ஆகணும். என்னோட லைஃப மொத்தத்தையும் பறிச்சிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் சௌமியா நல்லவ, சௌமியா தான் எனக்கு ஏத்தவ, சௌமியா தான் எவ்வளவு டைம் என் முன்னாடி சொல்லி காட்டியிருக்காரு தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் லவ் பண்றேன்னு கூட அன்பு மாமாவுக்கு தெரியும். ஆனாலும் எல்லா இடத்துலயும் சௌமியான்னு சொல்லி என்னை இங்க கொண்டு வந்து வச்சுட்டாருடி. இதுக்கு மேலே அவர் வாயில இருந்து சௌமியாங்கிற வார்த்தையை வர விட மாட்டேன்டி. நானு எல்லா இடத்துலயும் உன் பேரை சொல்லி என்னை எவ்வளவு காயப்படுத்திருக்காரு தெரியுமா? நான் போய் காதலிக்கிறேன் டைரக்டா கூட சொல்லிட்டேன். அப்ப கூட அவர் சொன்னது, நான் சௌமியா கூட மட்டும்தான் வாழ்வேன், நான் இந்த ஜென்மம் இருந்தா சௌமியா மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ இருக்கனால தானே அவர் சொன்னாரு. அவர் கூட நீ இல்லாம போயிட்டானா அவர் எப்படி சொல்லுவாரு? அதுக்கப்புறம் மைனான் தான் அவர் சொல்லணும், சொல்ல வைக்கிறேன்டி. அவரை ஈஸியா உன்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நானு எங்க போயிருக்கீங்க, வீட்டுக்கு வருவீங்களா இருக்கு. அப்போ சாரி கட்டி இருக்கும் போது நல்லா இருக்கான்னு கேட்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா நீ போய் கேட்டா நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமா, தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் தெரியுமா? மொத்தமா உன்னை நான் வெறுத்துட்டேன் சௌமியா. உன்னை வாழ விட மாட்டேன்டி. அன்பு மாமா கூட சந்தோஷமா நான் வாழ விட்டுற மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு இதுக்கு மேலதான் நீ பார்க்க போற. இந்த மைனானா யாருன்னு உனக்கு தெரிய போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு நாள் நான் வாழுவேன் அவரு கூட. நீ அதை பார்க்கதா போற, நீ வருத்தப்படதா போற, வருத்தப்பட்டு என்கிட்ட பேசதா போற. பாரு, அன்பு மாமாவை என்கிட்டயே விட்டு கொடுத்துட்டு நீ சொல்லதா போற. ஆனா நான் விட்டு தர மாட்டேன். எனக்கு மட்டும்தான் அன்பு மாமாடி, உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். யாருன்னு மட்டும் பாரு. நானு அன்பு மாமா. என்ன அன்பு மாமா, நம்ம கொஞ்சம் வெளியில போலாமா மாமா? எனக்கு வெளியில போற வேலை இல்ல. ஐயோ மாமா, வேலை இருந்தாதான் வெளியில போகணும்னு இல்லை, என் கூட வெளியில போலாம் மாமா. நான் வரல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டு. அன்பு மாமா, என் கூட வந்த டயர்லாம் போயிரும் மாமா, வாங்க மாமா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுரு. என்ன மாமா, என் கூட வரதா இருந்தா மட்டும் டயர்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்பதான் வெளியில போயிட்டு வந்த, உண்மையாலுமே தலைலாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஈவினிங் வேணா கூட்டிட்டு போறேன். ஐயோ மாமா, ஈவினிங் நான் கஷ்டப்பட்டு ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா உங்களுக்காக. அவனை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேனா? இல்ல மாமா, நான் தான் சவால் விட்டுருக்கேனே மாமா, சவால்ல ஜெயிக்க வேணாமா மாமா? நீ சவால் வச்சிருக்கேன்றதுக்காக எல்லாம் உன்னை வெளியில கூட்டிட்டு போக முடியாது. அந்த டைம் கேட்டிருந்தா கூட கூட்டிட்டு போயிருப்பேன். இப்பெல்லாம் என்னால சுத்தமா முடியல. தயவு செஞ்சு நீ போ, நான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன். மாமா ப்ளீஸ் மாமா, கூட்டிட்டு போங்க மாமா. என் கூட வரதா இருந்தா மட்டும் டயர்டா இருக்குன்னு சொல்றீங்க, எப்படி மாமா? இதெல்லாம் ஓவரா இல்லையா மாமா? உனக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, ஈவினிங்கும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு நான் சொன்னேனா? ஆமா, அழகா ரெடி ஆகி வந்திருக்கேன் மாமா. அது உங்களுக்கு பிடிக்கும் சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆயிருக்கேன் மாமா. சாரி கட்டுறது பிடிக்கும் நான் எந்த இடத்துலயும் சொல்லலையே மாமா. சௌமியா சாரி கட்டினா நீங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா மாமா? உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்களா மாமா? என் தங்கச்சிக்கு சாரி கட்டினாலும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு நான் என் தங்கச்சியை சாரி கட்டுன்னு நான் சொன்னது கிடையாது. சௌமியாவை கூட சாரி கட்டுன்னு எந்த இடத்துலயும் நான் கம்பல் பண்ணது கிடையாது, சரியா? சாரி கட்டிட்டு வந்து நின்னாதான் நான் பாப்பேன், நான் ஏதாவது சொன்னேன்னா? அது மட்டும் இல்ல, நீ சாரி கட்டிட்டு வந்தா எனக்கு ஒண்ணு பிடிக்கும்னு நினைச்சியா? ஐயோ மாமா, உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா. நான் சாரி கட்டிட்டு வந்தா அழகா இருக்கும் மாமா. பாருங்க எவ்வளவு அழகா கட்டியிருக்கேன்னு. என்ன மாமா அப்படி சொல்றீங்க? மைனா ப்ளீஸ், டயர்டா இருக்கு மைனா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் மைனா. நின்னு பேசிட்டு இருக்க முடியாது என்னால. என்ன மாமா, பேசுறது கூட டைம் இல்லையா மாமா? நீங்க என்ன இப்ப வெளியில கூட்டிட்டு போயே ஆகணும் மாமா. கூட்டிட்டு போங்க மாமா. அன்பு மாமா உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டுட்டேன் மாமா, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க மாமா. அதான் சொல்றேன், ஈவினிங் நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் மைனா. என்ன மாமா, எப்போதுமே இப்படிதான் மாமா சொல்றீங்க. நான் வந்து கூப்பிடறனால முடியலங்கிறீங்க. இப்ப வெளியில போகும்போது உன்னையும் தானே கூப்பிட்டாங்க, நீ வந்தியா? இல்ல இப்ப டயர்டா இருக்கு, அதான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டல, தயவு செஞ்சு என்ன விடு மைனா. ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் மைனா. மாமா போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா. ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வர மாட்டீங்க மாமா. நான் வருவேன், ஈவினிங் கூட்டிட்டு போறேன். மாமா கூட்டிட்டு போங்க மாமா. கஷ்டப்பட்டு ஆசையா கிளம்பி வந்து நின்னுட்டு இருக்கேன் மாமா உங்க கூட வெளியில போகணும்னு. நீங்க என்னன்னா முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாமா. என்ன மாமா, எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? இவ்ளோ பண்ணும்போது உங்க கூட நான் எப்படி மாமா வாழுவேன்? வாழவே தேவையில்ல, வாழணும் நான் சொல்லவே இல்லையே மாமா. நான் சேலஞ்ச் விட்டுருக்கேன் மாமா. கண்டிப்பா நீங்க எனக்கு தான் மாமா. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எனக்கு மட்டும் தான் மாமா. நீ என்னமோ பேசிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாமா. இதே சௌமியா கூப்பிட்டு இருந்தா போயிருப்பீங்கல்ல மாமா. யாரு கூப்பிட்டு நான் போயிருக்க மாட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப ரெஸ்ட் வேணும். இப்ப நான் டயர்டா இருக்கேன் மைனா, என்ன கத்த வைக்காத மைனா. சொல்றது புரிஞ்சுச்சா மைனா? மாமா அப்ப கூட்டிட்டு போக மாட்டீங்களா மாமா? நான் கூட்டிட்டு போகலன்னு சொல்லிட்டேன் விடு. அதான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, கூட்டிட்டு போகலன்னு நான் சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு கூட்டிட்டு போறேன்னு தானே சொல்றேன். அப்படி உனக்கு இப்பவே வெளியில போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எல்லாரும் இருக்காங்க, கூட்டிட்டு போ. ஆனா மாமா, நான் உங்க கூட தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நீங்க தானே மாமா கூட்டிட்டு போகணும். அப்ப ஈவினிங் கூட்டிட்டு போறேன். இல்ல மாமா, இப்பவே கூட்டிட்டு போங்க மாமா. என் கூட வரும்போது அந்த டயர்லாம் பறந்து போயிரும் மாமா. என்ன கூட்டிட்டு போங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன கூட்டிட்டு போங்க மாமா.
எங்கேயாவது உங்க கூட வெளியில வரணும்னு ஆசையா இருந்துச்சு மாமா. அதான் மாமா கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாஃப் அன் அவரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. இப்பதான் நீங்க வந்தீங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நான் தான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இல்ல மாமா, நீங்க இப்பவே கூட்டிட்டு போங்க மாமா. நான் எதை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க மாமா. என்னமோ நான் ஒரு வில்லியாவே நீங்க பாத்துக்கோங்க உங்க லைஃப்க்கு. அப்படி இருந்தா அப்படிதான் பார்க்க முடியும். அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டம் இருக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் பார்த்து செய்யறேன். ஆனா நீ அப்படி செய்யறது இல்லையே. நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றேன், ஆனாலும் நீ கூட்டிட்டு போன ஒத்த கால்ல நிக்கிற. என்னால இப்ப கூட்டிட்டு போக முடியாது. ஈவினிங் வந்தா கூட்டிட்டு போறேன். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வரேன். நான் கூப்பிட்டா மட்டும் எங்க வந்துடாதீங்க மாமா. போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நானே போய்க்கிறேன். ஈவினிங் கூட்டிட்டு போற வரதா இருந்தா வா, நான் எதுவும் சொல்லல. ஈவினிங் எனக்கு டயர்டா இருக்கு, நான் வரலன்னு சொல்லுவீங்க. இப்போ டயர்டா இருக்கனாலதான் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மைனா. சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு நினைச்சிட்டுலாம் பேசிட்டு இருக்காது. டயர்டா இருக்கனால தானே டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரி மாமா, நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க ஒண்ணு இவ்ளோ அலுப்பு பண்ணி எனக்கு கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். இவ எங்க இருந்து இங்க வரா? வா சௌமியா. உடனே நாங்க எங்க நின்று பேசிட்டு இருந்தாலும் வந்துருவாளே, எப்படினாலும் தெரியல. சை, அது ஒண்ணும் இல்ல மாமா. டாக்டர் கொஞ்சம் நடக்க சொன்னாங்கல்ல, வரீங்களா? நடந்துட்டு வரலாம். நான் ஸ்னேகா போறோம், வரீங்களா மாமா? ஐயோ எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமே. ஓ டயர்டா இருக்கா? சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதான் ஐஷு இவங்களா இருக்காங்களே, நாங்க பாத்துக்கிறோம். நீ நடந்துருவியால நானும் உன் கூட வரட்டா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரெஸ்ட் எடுங்க. நீங்க டயர்டா இருக்குன்னு சொல்றீங்களா, நீங்க போங்க. ஈவினிங் மேல எல்லாரும் சேர்ந்து போலாம். இப்ப நானு ஐஷு இவங்கெல்லாம் போற விடுங்க. குரு மாமாலாம் இருக்காங்களா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. உங்களுக்கும் ஜீவானாக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். நீங்க போங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க. சரிடா. சரி மாமா, நான் போய் அவங்களை கூப்பிட்டுட்டு போறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க மாமா. பாதியில இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டுலாம் வராதீங்க. என் கூடயும் ஸ்னேகா கூடயும் ஐஷு இருக்காங்க, குருமாமா இருக்காங்க, பிரியா இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம். டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, போய் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க எந்திரிச்சு வந்தாலும் வருவீங்க மாமா. நல்லா தூங்கி ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க மாமா. அதுக்கப்புறம் வேணா எல்லாரும் சேர்ந்து வெளியில வாக்கிங் போலாம். இப்போ சொல்ற மாமா, ரெஸ்ட் எடுங்கன்னா ரெஸ்ட் மட்டும் எடுங்க. நீயும் அண்ணனும் அதுக்கப்புறம் எங்களை பத்தி யோசிச்சுட்டே தூங்காம அப்புறம் எந்திரிச்சு வருவீங்க. எங்க கூட எல்லாரும் இருக்காங்க, நாங்க நடந்து போயிட்டு வந்தோம். அம்மா கிட்ட சொல்லிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி இருக்கு மாமா, அதனாலதான் நடக்க போறோம். அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இங்கதான் பக்கத்துலயே தான் வாக்கிங் போறோம். அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன், ஏதாவது ஒண்ணுன்னா கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்க, போன் எடுத்துட்டு தான் போறோம். அதுக்காக நீங்களும் நடந்து வரணும்னு அவசியம் இல்லை. கால் அடிச்சீங்கன்னா நாங்க எடுப்போம். சரியா மாமா? சரி, நான் பாத்து. புரிஞ்சுச்சா? அப்புறம் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வெளியில போகாதீங்க. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சரியா மாமா? அதுக்கப்புறம் அந்த வேலை, அங்க போயிட்டு வரேன், அம்மா இங்க போயிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகாதீங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். குரு மாமா இருக்காங்க, குரு மாமா பாத்துப்பாங்க. அதுதான் எங்க இருந்துதான் மூக்கு வேர்க்கும். எங்கேயும் வெளியில போக கூடாதாமே, போக கூடாது. பாக்குறேன்டி எப்படி நீங்க 2 பேர் மட்டும் ஒன்னும் வெளியில போறீங்க. ஈவினிங் போகவே விட மாட்டேன்டி. போக விட்டா தானே போவேன். எப்படி பண்றேன்னு மட்டும் கரெக்டா நீ வெளியில கிளம்பும் போது நான் மாமா கூட போறேன்னா இல்லையான்னு பாரு. இந்த ஒண்ணு மாமா கூட விட மாட்டேன்டி. நடக்கவா போற? நல்லா நடப்போ. மாமா கூட ஈவினிங் நான் தான் போறேன். உன்னை நான் போகவே விட மாட்டேன்டி. வந்துட்டா, எங்க பேசினாலும் வந்துருவா. இதுல இப்ப மாமா மாமாவா? ஏன் ஃபர்ஸ்ட் எல்லாம் அன்பு அன்புன்னு தானே கூப்பிட்டு இருந்தா, இப்ப என்னவா மாமாவுக்கு? நெத்தியில பொட்டப்பாரு. இப்ப என்ன பின்னி போட்டுட்டு இருக்கா, பூ வைக்கிறா. எல்லாம் மாமாவுக்கு பிடிக்கும். இவ மட்டும்தான் எல்லாமே மாமாக்காக பண்ணுவாங்கிற மாதிரிதான் நானும் பண்ண வேண்டிய என் மாமாக்காக. இந்த ஜென்மத்துல என் மாமா எனக்கு மட்டும் மாமா மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் கடுப்பு தாண்டி வருது. ஆனா என்ன பண்றது, போய் தொலை. ஐயோ அத்தை பொண்ணாச்சே, விட்டு தொலைய தானே செய்யணும். ஆனா மாமாவுக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு, உன்கிட்ட இல்ல. மாமாவை மொத்தமா உன்கிட்ட இருந்து பறிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. பறிச்சு ஏன் மாமாவா மைனா மைனான்னு சொல்ற மாமாவா நான் மாத்தி காட்டுறேன்டி. மாமா என் பின்னாடியே தான் அதுக்கப்புறம் சுத்துவாரு. உன்கிட்ட பேசாத மாதிரி நான் பண்றேன்னாலேன்னு பாரு. உன்கிட்ட பேசினாதானே அதுக்கப்புறம் உன்கிட்ட வருவாரு. உன்கிட்ட பேசாத மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் மாமா எனக்கு தானே. என்கிட்ட பேசி பேசி அப்படியே மாறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாராலேன்னு மட்டும் பாரு. உன் கழுத்துல இருக்க தாலியை இறக்கிட்டு என் கழுத்துல தாலி ஏத்துறானாலேன்னு பாரு. ஆமா கையால அந்த தாலி எப்போ என் கழுத்துல ஏறும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது சீக்கிரமா நடந்துரும், பாத்துக்கிட்டே இரு. எவ்வளவு சீக்கிரம் நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு. ஏன் மாமா எனக்கானவனா ஆக்கி காட்டுறேன்டி. உன் கண்ணு முன்னாடி நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுவோம். அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நீ நினைச்சு சாகரியாலன்னு மட்டும் பாரு. உன்னை சாகடிக்கணும்ல அவசியமே இல்லை. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாடுறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு உருகி நீ செத்துருவடி. அதுதாண்டி எனக்கு வேணும். அது மட்டுமே போதும் எனக்கு. அவ்வளோ ஈஸியா மாமாவை உனக்கு விட்டு கொடுத்துருவேன்னு மட்டும் நீ நினைக்காத சௌமியா. இப்பெல்லாம் சௌமியாங்கிறத பேரை கேட்டாலே கடுப்பு வருதுடி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் வாழ்க்கையில உள்ளார புகுந்து என்னென்னமோ பண்ணிட்டல. அதுக்கெல்லாம் உன்னை வச்சு செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சௌமியா எங்க கேட்டாலும் சௌமியா தான். இதுல உன்னை மட்டும்னா பரவாயில்ல. ஐஷு, பிரியா, ஸ்னேகா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட மைனான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அவ்வளோ கெட்டவளா போயிட்டல. அதுக்காகனே அன்பு மாமாவை என் லைஃப்குள்ள இது பண்றனா இல்லையான்னு பாரு. அன்பு மாமாவை எனக்கு சொந்தமான மாமாவா அடையறனா இல்லையான்னு பாரு. உன் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நான் பண்ணி காட்டுவேன்டி. சௌமியாங்கிற பேரே மொத்த
சுத்தமா அழிஞ்சு போகுதா இல்லையான்னு பாரு. இந்த வீட்ல இப்படிங்கிற ஒருத்தி வாழ்ந்தாங்கிறதே அழைக்கிறேன்டி நானு. கூடிய சீக்கிரத்துல வரப்போது அதை பார்த்து நீ வருத்தப்படதா போற. அப்புறம் இங்க யாரும் சௌமியாங்கிற ஒருத்தி வாழ்ந்தான்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு வேணும். சரியா மாமா, புரிஞ்சுச்சா? அப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போறது இதெல்லாம் வேண்டாம் மாமா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா செஞ்சுக்கலாம். நாங்க போயிட்டு வரோம், நாங்க பாத்துக்கிறோம். எந்திரிச்சு பாதியிலே வந்துடாதீங்க. half an hourல வந்துருவோம். அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் வேணா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய்க்கலாம். சரியா மாமா? ஓகே சௌமியா. எந்த புறம் எங்கும் சாரல் அலைகள், என் அந்த வனம் எல்லாம் ஈர இலைகள் ஒரு மழையோடுதான் சேர்ந்ததே நம் காதலே. நீ மலரா 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 நான் எந்த பேரை பூவாசம். நீ மழையா மழையா மழையானால் எந்தன் பேரை மண்வாசம். உயிரே உயிரே பிறந்தாயே எனக்காய் பிறந்தாயே, நீ கூட எனக்கும் ஒரு தாயே. நீ மலரா மலரா